ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம முப்ஜீன் கேலரியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எக் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு, அதனால் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்களே எக் ரைஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய், பட்டை 1, கிராம்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தழை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கறி மசால் பொடி கொஞ்சம், முட்டை 2. நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன். அதனால் சும்மா ஒரு பாப்பாக்காண்டி சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸோட மட்டும் தான் செய்ய போகிறேன். அதனால் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எண்ணெய், இது வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது பச்சை மிளகாயும் சேர்க்கணும்ல, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் எக் ரைஸ். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாம். இது தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு தாளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் இதை எடுத்து சொன்னோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதிலே போட்டுக்கோங்க. போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் சேர்க்கணும். அப்புறம் வெங்காயம், நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் போடுறேன். அப்புறம் பச்சை மிளகா, பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம் வாங்க.
கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுற மிளகாத்தூள். பாப்பா சாப்பிட மாட்டா காரம், அதனால் ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம்ல, அந்த காரம் வேறு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள், கறி மசாலா. கறி மசாலா விருப்பம்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒதுக்கி விட்டு இப்போ முட்டையை நம்ம பொத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கணும். ஓடெல்லாம் உழுவாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சாப்பிடல நரன்னு. இதை கலந்துடாதீங்க, கொஞ்சம் அப்படியே வேகட்டும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கிண்டிடாதீங்க. இப்போ இது மாதிரி வரும் இல்லையா, எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும். பாருங்கள், இது மாதிரி தெரியுதா? இது மாதிரி இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை வேகத்துக்கு, மற்றபடி ஈஸி தான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதிலே போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இப்போ உதிரியாகிடும். இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் தோசை மாதிரி கொஞ்சம் அப்படியே பீஸாக இருக்குமா. இந்த மெத்தடில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பாப்பா விரும்பி சாப்பிடுவோம். வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு வடித்து வச்சுருக்கோம்ல சாதம், அதை போட்டு கிண்டணும். நீங்கள் ரொம்ப குழைச்சிடாதீங்க, கொஞ்சம் நார்மலாக விதையாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிருந்தால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கொதன்னு ஆயிரும். அதனால் சூடான சாப்பாட்டில் போட்டு இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை சாப்பாடு வந்து தெரியாத அளவுக்கு நல்லா அந்த முட்டையில் வந்து நல்லா கலந்துருங்க சாப்பாட்டை. இந்தியிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாசம் சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் இந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
யாரெல்லாம் செஞ்சீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடியாக போகுது. வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு அப்படியே போட்டு கிண்டிகிட்டு இருந்தேன். நான் கம்மியாக செஞ்சனால 2 முட்டை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா 4 முட்டையாக போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸு கொஞ்சம் சேர்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. உப்பும் சரியாக இருக்குது, டேஸ்ட்டும் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக மல்லித்தலை கொஞ்சம் தூவி அப்படியே கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா எக் ரைஸ் ரெடி. இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இது மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப நாள் ஆச்சு நானும் செஞ்சு, அதனால் செய்யவே இல்லை. சரி, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டைம் இப்போ தான் கிடச்சிச்சு, அதனால் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அவங்களுக்குலாம் எச்சி ஊறுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டா காலியாகி வரும் சாப்பாடு. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கொடுத்து விட்ருக்கேன், நல்லா சாப்பிட்டு வந்துடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிங்கல்ல, நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.